அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய பிஆர் மேக்ஸ் அகாடமியில் பிஜிடிஆர்பி, யூஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, டிஎன்செட், டிஎன்பிஎஸ்சி கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ஸ், இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கெல்லாம் ஆன்லைன் கோச்சிங் கொடுத்துட்ருக்கோம். இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஆப்பில் தான் கிளாஸஸ் எடுப்போம். லைவ் கிளாஸ் வரும். லைவ் முடிந்த பின்பு அந்த கிளாஸஸை ரெக்கார்டிங்லையும் பார்த்துக்கலாம். ஷார்ட்கட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின்ஸ், டிஸ்கஷன்ஸ், டெஸ்ட் சீரீஸ், மெட்டீரியல் இதெல்லாம் இந்த கோச்சிங்கில் இன்க்ளூட் ஆகும். ஸோ இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. யூஜி லெவல் அண்ட் பிஜி லெவல் டிஆர்பி எக்ஸாமினேஷன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்டிஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு யூசுவல் அடிஷன் ஒரு சைக்கிளிக். இங்க ஜெனரேட்டர்ஸ் யாரு அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 இன்டிஜர்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ எலிமெண்ட்ஸையும் ஜெனரேட் பண்ணிருமா? -1 இன்டிஜர்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ எலிமெண்ட்ஸையும் ஜெனரேட் பண்ணிருமா? ஆமா, ஜெனரேட் பண்ணும். எப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குரூப்பை நம்ம எப்ப சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம்? அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் தோற்றுவிக்கக்கூடிய அந்த ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் அட்லீஸ்ட் ஒன்னாவது அந்த குரூப்ல இருக்கணும். முதல்ல இன்டிஜர்ஸ் யாரு? இந்த பக்கம் நடுவுல 0 வச்சுக்கோங்க. 1 2 3 இப்படி போய்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் -1 -2 இப்படி போய்கிட்டே இருக்கும். அப்ப இது ஒரு குரூப். ஓகே, இது சைக்கிளிக் குரூப்னா அந்த குரூப்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸையும் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஜெனரேட்டர் அட்லீஸ்ட் ஒன்னாவது அங்க இருக்கணும்ல. 1 -1 ஜெனரேட்டர். எப்படி? இப்ப ஒரு எலிமெண்ட் ஏவை ஒரு சைக்கிளிக் குரூப்போட ஜெனரேட்டர் நம்ம எப்ப சொல்லுவோம்? அந்த ஏயோட பவர்ல ஒரு இன்டிஜரை போடும்போது, அதாவது ஏ பவர் என் இன்டெகிரல் பவர்ஸ் ஆஃப் ஏ எழுதும்போது அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அவ்வளோ எலிமெண்ட்ஸ் ஓடி வந்துடும். அப்ப அந்த ஏவை அந்த சைக்கிளிக் குரூப்போட ஜெனரேட்டர்னு சொல்லுவோம். ஏ பவர் என்னன்னா என்ன? ஏ ஸ்டார் ஏ ஸ்டார் ஏ ஸ்டார் என் டைம்ஸ். இங்க பைனரி ஆபரேஷன் அடிஷன். அப்ப ஏ பவர் என் என்ன வரும்? ஏ பிளஸ் அப் டு பிளஸ் ஏ என் டைம்ஸ். ஏ பவர் என் அப்படிங்கிறது என் ஏ. பைனரி ஆபரேஷன் அடிஷனாக இருந்தால் ஏ பவர் என் அப்படிங்கிறது என் ஏ. இப்ப 1 -1 இன்டிஜர்ஸ்க்கு எப்படி ஜெனரேட்டர் ஆச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த 1 -1 மட்டும்தான் ஜெனரேட்டர்ஸ், வேற எதுவும் ஜெனரேட் பண்ணாது. இந்த இன்டிஜர்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ எலிமெண்ட்டையும் தோற்றுவிக்கக்கூடியவங்க இந்த ரெண்டே பேர் தான். 1 எல்லாரையும் தோற்றுவிச்சிடும், ஜெனரேட் பண்ணிடும். -1 ஜெனரேட் பண்ணிடும். இந்த மாதிரி ஜெனரேட்டர்ஸ் இருக்கிறதுனாலதான் இந்த இன்டிஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் நம்ம சைக்கிளிக் குரூப். அது குரூப் இந்த மாதிரி ஜெனரேட்டர்ஸ் இருக்கிறதுனால தான் அந்த சைக்கிளிக் குரூப்னு சொல்றோம். ஓகே, இந்த 1 -1 எப்படி ஜெனரேட்டர் ஆச்சு? 1 எல்லா எலிமெண்ட்ஸையும் தோற்றுவிக்குமா? பாருங்க. இப்ப எனக்கு ஒரு -3 வேணும். 1 மூலமா எனக்கு ஒரு -3 வேணும்னா 1 பவர் -3 என்ன வருதுன்னு பாருங்க. அடிஷன் பைனரி ஆபரேஷனா இருக்கிறதுனால ஏ பவர் என்ன நம்ம என் ஏன்னு சொல்றோம். அப்போ 1 பவர் -3 என்ன வரும்? -3. அப்போ 1ஓட பவர்ல -3 அப்படிங்கிற இன்டிஜரை எழுதும் போது எனக்கு -3 கிடைக்குது. இது மாதிரி நீங்க எந்த ஒரு நெகட்டிவ் நம்பர், எந்த ஒரு நெகட்டிவ் இன்டிஜரை நீங்க உருவாக்கணும் அப்படின்னா எனக்கு -10 அப்படிங்கிற இன்டிஜரை தோற்றுவிக்கணும் 1 மூலமா அப்படின்னா 1 பவர் -10. சரி, ஓகே. எனக்கு ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை கிரியேட் பண்ணணும் 1 மூலமா. ஒரு 11 ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை நான் தோற்றுவிக்கணும் 1 மூலமா. எப்படி தோற்றுவிக்கலாம்? 1 பவர் 11, அத நம்ம 11 into 1 11. சோ என்ன புரியுது? 1 இன்டிஜர்ஸ் அவ்வளோ வேறையும் உருவாக்குது. அது ஒரு ஜெனரேட்டர். ஓகே, ரைட். அப்ப -1 எப்படி ஜெனரேட்டர் ஆகுது? நம்ம தான் சொல்லிட்டோமே, அடிஷன் பைனரி ஆபரேஷனா இருக்கிறதுனால ஏ பவர் என் சொல்லிட்டோமே. இப்ப நான் -1 வச்சு எப்படி உருவாக்குறேன்னு பாருங்க. -1 வச்சு நான் ஒரு 4 உருவாக்கணும். இந்த குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் 4 நான் கிரியேட் பண்ணணும், ஜெனரேட் பண்ணணும். எப்படி எழுதலாம்? -1 பவர் -4. -1 பவர் -4 என்ன? ஏ பவர் என்ன நம்ம என்ன சொல்றோம்? அடிஷன் பைனரி ஆபரேஷனா இருக்கிறதுனால NA. அப்ப -1 பவர் -4 -1 into -4 plus 4 ஜெனரேட் ஆயிடுச்சா -1 மூலமாக. நெக்ஸ்ட் ஒரு 7 ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை நான் -1 மூலமா கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணலாம்? இல்ல -7 சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் இன்டிஜரை கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோ. ஏன்னா 4ங்கிற பாசிட்டிவ் இன்டிஜரை கிரியேட் பண்ணிட்டோம்ல, அடுத்து ஒரு நெகட்டிவ் இன்டிஜரை எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். -1 மூலமா. -1 பவர் 7 -1 into 7 -7. என்ன புரிஞ்சுக்கிறோம்? ஒன்னும் சரி
மைனஸ் ஒன்னும் சரி அந்த இன்டிஜர்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளோ எலமெண்ட்டையும் தோற்றுவிக்குது, ஜெனரேட் பண்ணுது. அதனால 1 ஒரு ஜெனரேட்டர், -1 ஒரு ஜெனரேட்டர். இன்டிஜர்ஸ்க்கு இந்த மாதிரி 2 ஜெனரேட்டர்ஸ் இருக்கிறதுனால அத சைக்கிளிக் குரூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, 0 உருவாக்குமா? 1 -1 தாராளமா உருவாக்கும். 1 பவர் 0 1 into 0 0, -1 பவர் 0 0 into -1 0. ஒன்னும் சரி -1 சரி அந்த இன்டிஜர்ஸ்ல இருக்கக்கூடிய அவ்வளவு எலிமெண்ட்ஸையும் ஜெனரேட் பண்ணுது. அப்ப ஒரு குரூப் நம்ம கையில இருக்கு. அந்த குரூப்ல இருக்கக்கூடிய 2 பேர் 1 -1 அந்த குரூப்ல இருக்கக்கூடிய அவ்வளோ பேரையும் ஜெனரேட் பண்றாங்க. அதனால அவங்க ஜெனரேட்டர்ஸ். இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு ஜெனரேட்டராவது இருந்துச்சுன்னா நம்ம சைக்கிளிக் குரூப்னு சொல்லுவோம். அதனால தான் இன்டிஜர்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் ஒரு சைக்கிளிக் குரூப். அங்க +1 -1 ஜெனரேட்டர்ஸ்.